லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வேலைக்கு போனாதே எங்களுக்கு சாப்பாடு. அன்றாட வேலைக்கு போனாதே சாப்பாடு. நான் என்ன சொல்றேன், நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து ஓட்ட போட்டு கஞ்சா விக்கிறவங்க, ஒயின் ஷாப்ல இது பண்றவங்கள இத பண்ணி சரி பண்ணிட்டு அடைச்சு நாங்க ஓட்டு போறோம். எங்களுக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்காங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். ஒரு ரேஷன் கடையில ஒரு பொருள் நல்லா போட மாட்டேங்கிறாங்க. போடல ஓட்டு போட்டீங்களா? இப்ப திரும்ப ஓட்டு அத போய் கேட்டார். இப்ப திரும்ப ஓட்டு கேட்டு வருவாங்கல. அப்ப கேப்போம். அப்ப எப்படி கேப்பீங்க? யார் உங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளையா என்ன ஏத்துக்குவீங்களா? ஓட்டு போடுங்க. விவசாயிகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரட்டும். இப்போ உங்களுக்கு முழுவதும் 365 நாள் வேலை வாய்ப்பு கிடைக்குதா? உங்களுக்கு 365 நாள் வேலை கிடைக்குதா? இல்ல 320 நாள் வேலை கிடைக்கிறது இல்ல. 6 மாசம் வேலை கிடைக்கும். 6 மாசம் டல்லா தான் இருக்குது. வீட்டுல இருப்பீங்க. வீட்டுல இருப்போம். 1 நாள் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வீட்டுல தான் இருப்போம். வீட்டுல தான் இருப்பீங்க. நீங்க வீட்டில் தான் சார். இப்போ வேலை இருக்கிறப்ப வேலைக்கு வருவோம், வேலை இல்லைன்னா வீட்டில் தான் இருப்போம். அப்படியே சார், வேலை இருந்தால் வேலைக்கு போகல, இல்லை வீட்டில் தான் இருப்போம். வேலை கிடைக்கலாம், வீட்டில் தான் சார் இருப்போம். வாரத்துக்கு 4 தான் போவோம். ஒரே குரூப்பாக தான் போகிறோம். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எங்களுக்கு 56 ஆகுது சார். ஏன் இவ்வளோ வயசு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்போ ரிட்டையர்மெண்ட் சம்பளம் கொடுங்க, பென்ஷன் கொடுங்க. நாங்கள் 50 வயசுல கொடுங்க, நாங்கள் வீட்டில் இருப்போம். ஒரு நாள் சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு எங்கே போகிற சாப்பாட்டுக்கு? வேலைக்கு போனாதே எங்களுக்கு சாப்பாடு. அன்றாட வேலைக்கு போனாதே சாப்பாடு. எனக்கு 55 வயசு. 4 நாளைக்கு வேலைக்கு போகலன்னா என்ன ஆகும்? 4 நாள் வேலைக்கு போனேன்னா வகுத்துல கஞ்சி இல்லாமல் சும்மா படுத்துருக்கேன் வீட்டில். பட்னியா பிள்ளைய ஊற்றுவாங்களா? இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளை எந்த பிள்ளைய கஞ்சி ஊற்றுறாங்க? ஊற்ற மாட்டாங்க. நம்ம கையில் இருந்தாதே நம்ம சாப்பிட முடியும். சரி, இப்போ ஆம்பளை பிள்ளைலாம் குடிக்காம இருக்காங்கல்ல? சுத்தமாக குடிக்காம இருக்காங்க. அதனால ஏன் குடிக்காம இருக்காங்க? குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியல. ஒரு 5 பேர் சார் குடிக்காம இருக்காங்க. 100 ஆளுல ஒரு 5 பேர் வேணா குடிக்காத ஆளுகளா இருக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டு பொம்பளை ஆளுங்க இப்படி போய் கஷ்டப்படுறாங்களே செய்யறாங்களே அப்படின்னு நினைச்சு குடிக்காம சுத்தபத்தமா இருக்காங்கல்ல? அதை எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்ப அவங்க குடிக்காம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நான் என்ன சொல்றேன், நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து ஓட்ட போட்டு கஞ்சா விக்கிறவங்க, ஒயின் ஷாப்ல இது பண்றவங்கள இத பண்ணி சரி பண்ணிட்டு அடைச்சு எல்லா மக்களுக்கும் எல்லா கடையை மூடணும். நாங்க ஓட்டு போறோம். எங்களுக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்காங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். இலவசமா எந்த பொருளுமே தேவையில்லாம குடிய ஒழிக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். பிள்ளை 5 வயசு பிள்ளைய கூட இப்ப நம்பி விட்டுட்டு வர முடியல. வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு வந்தாலும் என்ன செய்தோ என்ன எடுக்குதோ நினைப்பு பூரா அங்கதே இருக்கும். வேலை மட்டும்தான் இங்க செய்யறோம். நினைப்பு பூரா பிள்ளைகளை நினைச்சுதே நாங்க இருக்கோம். யாரையும் நம்பி விட முடியல. அந்த அளவுக்கு உலகம் மாறி போச்சு. இது வரைக்கும் ரெட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டிருப்பீங்க. போய் கஞ்சி குடிச்சுக்கிறோம். எந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். மது வீட்ல வந்து குடிச்சு போட்டு எதுவுமே வேணாம். நாங்க ஏறி போய்க்கிறோம். வேண்டாம். நாங்க 10 ரூபா போட்டு நாங்க பஸ் ஏறி போய்க்கிறோம். அந்த பிரியே வேணாம். ரேஷன்லயும் காசு கொடுத்து கூட அரிசி வாங்கிக்கிறோம். பிரிங்கிற இல்லாம எங்களுக்கு ஊருக்குள்ள நல்லது மட்டும் செஞ்சா மட்டும் போதும். சாராய கடையை அடிக்கணும். ஆமா, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் நான் தான் போட்டி போறேன். உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். கூட நாங்க யாரோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாங்க இப்ப தெரிஞ்ச மூஞ்சி பார்த்த பேரு சரி இவர்தானா பரவாயில்ல. இல்ல இப்ப நேரம் இப்படி எங்கிட்டு வாங்க. இல்ல இப்ப ஓட்டு வாங்குற வரைக்கும் பேசிட்டு ஓட்ட வாங்கிட்டு அப்படிதானே சார் செய்யறாங்க. ஒரு ரேஷன் கடையில ஒரு பொருள் நல்லா போட மாட்டேங்கிறாங்க. போடல ஓட்டு போட்டீங்களா? இப்ப திரும்ப ஓட்டு போய் கேட்டார். திரும்ப ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல. அப்ப கேப்போம். அப்ப எப்படி கேப்பீங்க? இப்படி ஓட்டு கேட்கும்போது கேட்டீங்க, அது மாதிரி நடந்தீங்களான்னு கேட்போம். எப்படி வெறும் வாயிலா? வாயில தான் கேட்க முடியும். நம்ம போய் அடிக்க முடியுமா? அதாவது நீங்க 50 ஆண்டு காலமாக இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் ஓட்டு போட்டு பார்த்துட்டோம். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் 20 வருஷமா மக்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சு வரேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொந்த என் பணத்தில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் மருத்துவமனைக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன். கொரோனா காலத்தில் பல கோடி ரூபாய்க்கு கொரோனா நிவாரண நிதிகள் வந்து வழங்கியிருக்கேன். 1000 பிள்ளைக்கு மேலே படிக்க வச்சுருக்கேன். இதெல்லாம் செஞ்சுட்டு தான்
ஒரு அரசியல் அதிகாரம் இருந்தால் இன்னும் என் மக்களுக்கு அதிகமாக செய்யலாம்னு சொல்லி நான் அரசியலுக்கு வரேன். உங்களுடைய சகோதரனாக போட்டி போடுறேன். இப்போ நீ என்னை பார்க்கலன்னு சொன்னீங்க, இப்போ என்னை பார்த்துட்டீங்க, சரி பார்த்து ஒரு நம்பிக்கை வருதா உங்களுக்கு? யார் உங்கள் வீட்டு பிள்ளையா இல்லை உங்கள் வீட்டு பிள்ளையா என்னை ஏற்றுக்கிறீங்களா? கூட பிறந்த சகோதரனாவே நாங்க அப்போ வீட்டுக்கு வந்தால் சோறு போடுவீங்களா? சரி, ஓட்டு போடுங்க. விவசாயிகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரட்டும். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.